செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஞாயிறன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஞாயிறன்று ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தகவல். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். கருமேகங்கள் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளித்த பாம்பன் கடற்பகுதி. இயற்கையை ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். முன்னாள் முதல்வர்கள் எதிர்கொள்ளாத நெருக்கடிகளை தாம் எதிர்கொண்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் விளக்கம் அளிப்பதாகவும் கருத்து. ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநருக்கு கூட இப்படி இல்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு. பணி நிறைவு தொகையையும் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும்போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண். சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். பதினேழு நாட்களாக நடைபெற்று வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து முடிவு. ஒரு மாதத்தை எட்டியது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதை கைவிட வேண்டும். பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரிடம் அதிமுக தலைமை நேர்காணல். விழுப்புரம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்தோரிடம் நேர்காணல் நடத்தினார் எடப்பாடி கே. பழனிசாமி. அதிமுகவில் இணைந்தார் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தர்மர். பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியம். என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வருது கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்.
அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தித்தேன். சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. கோவை தெற்கு, மதுரை மத்தி, ஆலந்தூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் விருப்பம். திமுக தலைமையிடம் பட்டியலை வழங்க உள்ளதாக தகவல். மாமல்லபுரத்தில் ஞாயிறன்று விஜய் தலைமையில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம். கூட்டணி நிலைப்பாடு, தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. திமுக ஆட்சியை அகற்ற தாவேகா தலைவர் விஜயால் தான் முடியும் என செங்கோட்டையன் உறுதி. விஜய் கை காட்டுபவரே சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பேட்டி. தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தலைவர் ஒருவரால் தான் முடியும் என்கிறோம். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் திட்டம். விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல். விஜயை டெல்லிக்கு அழைத்தது கூட்டணிக்கு அழைப்பதற்காக அல்ல. தங்கள் கூட்டணி சின்னமான குக்கரிலும் விசில் இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. அது சட்ட ரீதியாக நடவடிக்கை. இப்ப வர வச்சுக்கிட்டே இருந்த அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது. தமிழக மக்கள் உரிய பாடம் கற்பிப்பார்கள் என செல்வ பெருந்தகை அறிக்கை. தமிழ்நாட்டை போராட்டக் களமாக்கியதும் ஊழலில் திளைக்கச் செய்ததுமே திமுகவின் சாதனை. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இடையே நடந்த பிரச்சினை பங்காளி சண்டை அல்ல, பங்கு வைப்பதில் ஏற்பட்ட சண்டை என அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம். பங்காளி சண்டை தான். திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டில இருந்து அதான் பங்கு வைக்க சண்டை. அது அவரே சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. அதுதான் நானும் சொன்னேன். இப்போ அவங்களோட பங்கு வைக்க சண்டையை தவிர வேற எந்த சண்டை இல்லை. கொள்கை சண்டை இல்லை. கொள்கை சண்டைனா சேர்ந்திருக்க மாட்டாங்க. பெரம்பலூர் அருகே காவல்துறை வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் காவலர்கள் 2 காயம். ரவுடி வெள்ளைக்காளி உள்ளிட்ட 2 காவலர்கள் சென்னைக்கு அழைத்துச் சென்றபோது தாக்குதல். பெரம்பலூர் நாட்டு வெடிகுண்டு வீச்சு சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறை மற்றும் அரசு மீது அச்சமில்லை என விமர்சனம். ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து தாக்குதல் நடந்துள்ளதாக ஐஜி பாலகிருஷ்ணன் விளக்கம். தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பதில். மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டா குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாம தடுத்துட்டாங்க. குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை அமைச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். குடும்ப பிரச்சினைக்காக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்வது துரதிருஷ்டவசமானது. அரசு மருத்துவர் வழக்கை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சரிந்த வேகத்தில் மீண்டும் உயரும் முட்டை கொள்முதல் விலை.
இரண்டாவது நாளாக 10 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 10 காசுகளுக்கு விற்பனை. $1,18,000 ரூபாயை எட்டியது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு $1,600 உயர்வு. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு $20 உயர்ந்து $365 விற்பனை. 1 கிலோ வெள்ளி $3,65,000 எட்டியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக தயாராகி வரும் மத்திய அரசு வரும் 27ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. உலக நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் வர்த்தக ஒப்பந்தங்களால் இளைஞருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் பணி நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. எங்கெல்லாம் எஸ்ஐஆர் பணிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வாக்கு திருட்டு நடந்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பெயரில் குஜராத்தில் நடப்பது நிர்வாக பணி அல்ல, திட்டமிட்ட வாக்கு திருட்டு எனவும் விமர்சனம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் மீட்பு பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் குழு மும்முரம். ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. இமாச்சல பிரதேசத்தில் அதீத பனிப்பொழிவால் ஆப்பிள் விவசாயம் பாதிப்பு. அமெரிக்காவை நெருங்கி வரும் அதிபயங்கர பனிப்புயல். பல்வேறு மாகாணங்களில் சாலைகள் முதல் குடியிருப்புகள் வரை குவிந்துள்ள பனியால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25% வரி நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தகவல். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெரிதும் குறைத்துக் கொண்டதாகவும் பேச்சு. முழு பலத்தையும் திரட்டி போரிடுவோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. தங்கள் நாட்டு கப்பல் வளைகுடாவை நோக்கி விரைவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் பதில். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரிலிருந்து வங்கதேசம் அணி அதிரடி நீக்கம். மாற்று அணியாக ஸ்காட்லாந்தை சேர்த்து ICC நடவடிக்கை. உலகக்கோப்பை T20 தொடரிலிருந்து வங்கதேச அணி நீக்கப்பட்டதன் எதிரொலி. பாகிஸ்தான் அணியை அனுப்புவது குறித்து அந்நாட்டு அரசு மற்றும் கிரிக்கெட் வாரியம் ஆலோசனை என தகவல். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து விலகினார் முன்னாள் நம்பர் 1 வீராங்கனை நயோமி ஒசாகா. உடல்நலக்குறைவால் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் என விளக்கம்.